வணக்கம் நண்பர்களே, உங்களை என்னோட நல்ல நேரம் சேனல் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. தமிழ் புத்தாண்டு பலன் 2026 முழுமையாக பார்க்கலாம். கடகராசிக்கு பிரச்சனைகளுக்கு எண்டு காடு, இனி ஏறுமுகம்தான். வரும் ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1ஆம் நாளான தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. இந்த புத்தாண்டு மாற்றம் தரும் ஆண்டாக அமைய வேண்டும் என்பதே எல்லோருடைய எண்ணமுமாக இருக்கும். அந்த வகையில் தமிழ் புத்தாண்டில் கடகம் ராசியினருக்கு கிடைக்கப் போகும் நன்மைகள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், வழிபட வேண்டிய தெய்வம், பலன்கள், பரிகாரங்கள் குறித்து இந்த ஜோதிட பதிவில் முழுமையாக பார்க்கலாம். தமிழக தேர்தல் 2026 தொடர்பான அனைத்து அப்டேட்டுகளும் ஒன் இண்டியாவில். ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சியாவது வழக்கம். இந்த கிரக மாற்றமானது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சுப பலன்களையும் அசுப பலன்களையும் ஏற்படுத்தும். ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்க உள்ளது. பிறக்கும் பராபவ தமிழ் புத்தாண்டு சனி மற்றும் குருவின் திரிகோண சேர்க்கையுடன் ஏற்பட்டுள்ளது. இந்த கிரகநிலையானது 12 ராசிக்காரர்களுக்கும் பல நல்ல மாற்றங்களையும் சவால்களையும் கொண்டுவரவுள்ளது. சில ராசிகளுக்கு யோக பலன்களையும் சில ராசிகளுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும். அந்த வகையில் இந்த தமிழ் புத்தாண்டில் கடகம் ராசியினருக்கு கிடைக்கும் பலன்கள் குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம். கடக ராசியினருக்கு சனி பரிபூரணமாக விலகி 9ஆம் இடத்துக்கு சென்றுவிட்டது. பெரிய பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும். உங்களை பலரும் திட்டியிருப்பார்கள், அவமானப்படுத்தியிருப்பார்கள். பெற்றோர், நண்பர்கள் என யாரும் மதிக்காத மன உளைச்சலாக இருந்த நிலைமைகளெல்லாம் மாறும். முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மாற்றங்கள் வரும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் ஏற்படும். திருமண யோகம் உண்டாகும். நிறைய கடகராசியினர் இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்து கொள்வீர்கள். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம் உண்டாகும். குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல முடியாது என்றெல்லாம் யோசிக்காமல் மாற்றங்களை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. பிரிந்தவர்கள் சேரும் யோகம். இப்போது இருக்கும் நிலைமையில் இருந்து 4 மடங்கு முன்னேற்றம் ஏற்படும். துணையின் நீண்ட நாள் கஷ்டங்களை தீர்ப்பீர்கள். விவாகரத்து வரை சென்ற கணவன் மனைவி மீண்டும் சேரக்கூடிய நிலைமை ஏற்படும். குடும்பத்தில் இணக்கமாக பேசி ஒற்றுமையை கடைபிடிப்பது நன்மை பயக்கும். உங்கள் குடும்ப விஷயத்தில் மற்றவர்கள் தலையிடுவது, மற்றவர்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. வழிபாடு. தொந்தரவுகள் நீங்கும். பிரிந்த குடும்பினர் மீண்டும் சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம். பொருளாதாரத்தில் ஏற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். கடகராசியினர் காளஹஸ்தி சென்று வழிபாடு செய்வது அற்புதத்தை ஏற்படுத்தும். மாதத்தில் ஒரு சனிக்கிழமை பிள்ளையார் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது, காரிய சித்திமாவை சொல்வது ஏற்றத்தை கொடுக்கும். கடகராசிக்காரர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது. கடந்த கஷ்டங்கள் எல்லாம் மெதுவாக மறைந்து சந்தோஷம், முன்னேற்றம், பணவரவு உங்கள் வாழ்க்கையில் நுழையப் போகிறது. நீங்கள் எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு சரியான முடிவும் உங்களை வெற்றியின் உச்சிக்கு கொண்டு செல்லும். நம்பிக்கையை விடாதீர்கள். சனி, குரு அருள் உங்களுடன் இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. மேலும் தினசரி ராசிபலன் மற்றும் ஆன்மீக வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.